3 நாள்ல புதிதான ஒரு மாதத்துக்குள்ள நம்ம காலம் எடுத்து வச்சிருவோம். பிறக்க போகிற புதிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு விசேஷித்த மாதம். ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், விசேஷமா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம். ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தினுடைய கிருபையின்படி இஸ்ரவேல் ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்தை அவர் எப்படி சொல்வார்னா, என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்றார். அப்போ இஸ்ரவேல் ஜனம்ன்றது ஒரு இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. ஏன் இஸ்ரவேல் தேசத்து மேல அவ்வளவு ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னா, அது நமக்கு தெரியாது. ஏன் இஸ்ரவேல் தேசம் தெரிந்து கொண்டாருன்னா, அது நமக்கு தெரியாது. அது எல்லாமே அவருடைய அநாதிகத்தின் கரெக்டா அக்யூரேட்டா நார்மலா நாங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போமா இருந்தா, ஒரு மனுஷனை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டு இவ்வளவு பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா வேற எதுவுமே கிடையாது. அது கிருபை. ஆமே. அதே மாதிரிதான் ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டாரு, அது கர்த்தருடைய கிருபையினால தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, உலகத்தை, இந்த பூகோளம், என்டையர் வேர்ல்டு, உலகம் உருண்டையா இருக்குது, கோள வடிவத்தில் இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இத சரியா சென்டரா இருக்கிற தேசம் எது பார்த்தா இஸ்ரேல். சரியா மையத்தில் இருக்கிற தேசம் எது? இஸ்ரேல். சோ மையத்தில் இருக்கிற பிரதேசம் எந்த ஒரு காரியத்திலையும் மையத்தில் இருக்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். பொது ஒரு வட்டத்துல நடுப்புள்ளி வைங்கன்னு சொன்னா சரியான நடுப்புள்ளி வச்சுட்டா மொத்த நான் வரையில தான் இருக்கும். நான் ரொட்டி இல்லை, வடை பன்னீர் மசாலோட அப்புறம் அந்த நான் இல்ல. இது நடுப்புள்ளிக்கும் பருவிக்கும் இருக்கிற தூரம் தான் நான்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே பேஸ் பண்ணிருக்கு அந்த மையத்தை வச்சுதான், நடுப்புள்ளியை வச்சு. இலங்கை தேசத்தோட மையம் பட்டணம் எது? மையப்பட்டிருக்கு இது கண்டி. அதனாலதான் கதை நம்மள இங்க வச்சிருக்காரு. பொருட்பொருளாதார இங்க கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா இம்பார்ட்டன்ட். ஏதோ கடைசி காலத்துல இங்கதான் ஒரு காரியம் நடக்க போகுது. நேற்று ரேவதி சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் வெளிப்பாடு கொடுத்தாங்க, இலங்கை தேசத்துல எழுதுறது கண்டில இருந்தா வரப்போகுதான். ஆமே ஆமே ஆமே. காரணம் ஏன் தெரியுமா? நாம இருக்கிறபடினால. அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கணும், அந்த போல்ட்னஸ் எங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இலங்கை தேசத்தை நம்ம கையில கொடுக்குறாரு. நாம எப்படிப்பட்ட ஜனங்களா மாறணும், அதுதான் கர்த்தர் உருவாக்குறாரு. சோ ஆண்டவர் மைய தேசம் அந்த இஸ்ரேல அந்த தெரிந்து கொண்ட கிருபையினால நம்முடைய ஜனங்களை அவர் சொந்தம் பண்றாரு. அதை பிரித்தெடுத்து அதை சுத்திகரித்து அந்த தேசத்தை போக்கஸ் பண்ணி, அந்த மையத்தில் அந்த தேசத்தை போக்கஸ் பண்ணி தான் பரலோக திட்டங்களை கர்த்தர் வழிவகுக்கிறார். பரலோக திட்டங்களை அந்த தேசத்துக்கு ஏற்ப, அந்த டைமுக்கு ஏற்பதான் கர்த்தர் எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார். இயேசு சுவாமி எத்தனை நாள் உயிர் இருந்தாரு? 3ஆம் நாள் உயிர் இருந்தாரு. சரியா? நம்மளோட கால கிரமத்தின்படி 12 மணில இருந்து இன்னொரு 12 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு ஒரு நாள். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 6:30 அல்லது 7 மணி. இந்த டைமிங் கணக்கின்படிதான் அவங்களுக்கு ஒரு புதிய நாள் பிறகு. புதிய நாள் அவங்க எப்ப வருது? மாலை 7 மணிக்கு, 6:30 to 7 இந்த டைம்ல தான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, P7. என்ன P7? பிரசன்ஸ் அட் 7. 7 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்றது. ஆரம்பத்துல எனக்கு நான் இந்த சின்ன காலத்துல செஞ்சு வச்சுக்கிறேன். P7 பிரசன்ஸ் அட் 7 அல்லது பிரேயர் அட் 7. உண்மையான அர்த்தம் பிரசன்ஸ் அட் 7. தேவ சமூகத்துல 7 மணிக்கு இருங்க. 7 நாளே பூரணம். எனக்கும் 7க்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. 7க்கும் எனக்கும் ரொம்ப பெருசான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து எப்ப போனாலும். நாங்க இப்போ கத்தரை பெரிதா ஒரு கிருபையினால போயிருக்கோம். ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு. அதுல நம்ம வீட்டு அட்ரஸ் 31A/7. நானே அறியாம வந்திருக்கேன். எங்க போனாலும் 7 ஒரு பூரணம். சோ 7 மணிக்கு ஜெபம் பண்றது. அது ஏன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு நாள் அப்பதான் தொடங்குது. இந்த கால கிரமத்தின் படிதான் இயேசு சுவாமி கூட 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். இல்ல நமக்கு கணக்கின் படி பார்த்தா 2 நாள் தான். இந்த நேர அடிப்படையில தான் இயேசு சுவாமி 3ஆம் நாள்ல உயிர் தெரிந்தார்.
அப்போ இஸ்ரவேலை பேஸ் பண்ணி, இஸ்ரவேல் டைமை பேஸ் பண்ணி, இஸ்ரவேல் கேலண்டரை பேஸ் பண்ணி, இஸ்ரவேல் கேலண்டர் இல்ல, அது தேவன் வகுத்த கேலண்டர், அதுதான் இஸ்ரவேலுக்கு ஒரு கேலண்டரா மாறிச்சு. அது வந்துதான் கர்த்தர் செய்தாரு. இந்த செப்டம்பர் மாதத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய புது வருஷம் தொடங்குது. புது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எங்களுக்கு ஜனவரி 1 மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ ஒரு புது வருஷம்னா செப்டம்பர் மாதம். அதுதான் சொல்லுவாங்க ரோஷ் அஷானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷத்தின் தலை, வருஷத்தின் தலை. அப்ப இந்த நாட்கள் என்ன நடக்கும், ஒரு ஆவிக்குரிய ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னா, அன்றைக்குத்தான் இஸ்ரவேல் தேசத்தை வச்சு கர்த்தர் இயங்குகிறபடினால, காலக்கிரமத்தின்படி இயங்குகிறபடினால, அன்றைக்குத்தான் தேசங்களை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு அடுத்த வருஷத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வழிவகுக்கிறார். யோம் கிப்பூர்னு சொல்லி ஒரு விசேஷித்த ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க. ரோஷ் ஹஷானான்றது எக்கால பண்டிகைக்கு சமம். சோ ஒரு 10 நாள் ஒரு டைம் பீரியட்ல அவங்க தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கி அந்த புது வருஷத்தை கொண்டாடுவாங்க. வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்பதான். அது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 18ல இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு இஸ்ரவேலுடைய அந்த நாட்கள். ஸோ இந்த நாட்கள்ல நாம் விசேஷமா ஆண்டோடைய சமூகத்தை நாம் காத்திருக்க வேண்டியதுதான் ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல தான் பரலோகம் எங்களுக்காக ஒரு புதிய ஒரு பேஜை திருப்பி, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும் அந்த ஞாபக புஸ்தகத்துல, அல்லது எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த பக்கத்துல என்னுடைய பேர் எழுதப்பட்டு ராயுட வாழ்க்கையில இந்த வருஷம் நான் என்ன செய்ய போறேன் என்றத புதிய ஒரு ஏடு திருப்பப்பட்ட நாள் அந்த நாளா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்களா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், என்னென்ன அபிஷேகங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள், எந்தெந்த இடத்துக்கு நான் போகணும், எந்தெந்த அனாயிண்டிங் இவருக்கு கட்டப்பட போகிறது, இது எல்லாமே இந்த என்டையர் இந்த செப்டம்பர்ல இருந்து அடுத்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் இந்த காரியங்கள் தான் வாழ்க்கையில் நடக்குன்றது அது எழுதப்பட்டிருக்கும். அது எப்படி எழுதப்படும்? ஒரு மனுஷன் வந்து வாக்கி ஆண்டவர் சொல்லுங்க ஆண்டவரே இல்ல, எல்லாம் தேவ ஆவியினால் நடக்கும். ஆமே, தேவனுடைய ஆவியானவர். வேதம் சொல்லுது, இந்த வேத வசனங்கள் எப்படி எழுதப்பட்டதான் தேவனுடைய ஆவியானுடைய ஏவுதலினாலே, இன்ஸ்பிரேஷன், அதுல எழுதப்பட்டது, ஏவப்பட்டு எழுதப்பட்டதான் இந்த வசனம். சேம் தேவனுடைய ஏவுதலின்படி அவர் என்ன எங்களை குறித்து நினைக்கிறாரோ அந்த நினைவுகளின்படி அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எங்களை குறித்து அது பேசி செல்றது. அப்படின்னா தனி மனுஷனுக்கு, சாதாரண ஒரு மனுஷனுக்கு எழுதினாலே எவ்வளவு இருக்கும், உலகத்துக்கு எல்லாருக்கும் எழுதுனா எவ்வளவு நாள் ஆகும்? ஆண்டவரை பார்த்து இப்படி செஞ்ச உலகத்துக்கு எல்லாருக்கும் எழுதப்பட்டாயிருக்கு. அவருடைய பார்வையில 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் ஆதி மந்தம் இல்லாதவர். ஒரு காலக்கிரமம் இருக்கிறபடினாலதான் ஒரு டைம் பீரியட்ன்றது எங்களுக்கு தெரிய வருது. நாங்க இருந்து இங்க வர்றதுக்கு 1 மணித்தியாலம், பிளாக்னால 1.5 மணித்தியாலம் அப்படின்னா இது ஏன் எங்களுக்கு தெரிய வரும்? நாங்க காலக்கிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். பரலோகத்துக்கு போனோன்னு அந்த காலக்கிரமம் கிடையாது. அவரே ஆதியும், அவரே அந்தரும், அவரே தொடக்கம், அவரே முடிவா இருக்கிறார். சோ அங்க எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும். பரலோகம் என்பது ஒரு நல்ல பிஸி பிளேஸ். நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் சோம்பேறித்தனம் கொட்டாய் விட்டுக்கிட்டு தேவதூதர்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை வரல அப்படி ஒரு இடம் கிடையாது. டோட்டல் பிஸி பிளேஸ். வேதாந்தத்தை பார்த்தாலே ஒரு பக்கம் ஆராதனை நடக்கும், இன்னொரு மெசேஜ் சொல்லுவாங்க, இன்னொரு ஆள் தேவ சமூகம் தரிசிப்பாங்க, இன்னொரு பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்தில் வருவாங்க, இங்க இருந்த ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்பட டோட்டல் பிஸி. ஹெவன் பரலோகம் என்றது டோட்டல் பிஸியான பிளேஸ். அதுல சோம்பேறித்தனத்துக்கு இடமே கிடையாது. அதனாலதான் நாம என்ன பண்ணணும், இந்த பூமியில இருக்கும்போது சோம்பேறித்தனத்தை நம்ம மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். அதிகாலையில் கொஞ்சம் அந்த சமூகத்துல போகணும். நாமே எழும்பணும். ஏன்னா சோம்பேறிகளுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. யாராவது ஒரு எண்ணம் கொடுக்கல இருந்தா, பரலோகத்துக்கு போயிட்டு நானும் 5, பரலோகத்துக்கு போயிட்டு நான் 6 மணிக்கு தான் இருப்பேன், 8 மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு பிளான் இருந்தா நீ இங்கேயே மக்கி மண்ணா போவ. ஏன்னா அங்க போறது வாய்ப்பே கிடையாது. அது ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு இடம். அதுக்குதான் ஆண்டவரை பிராக்டிஸ் பண்றதுதான் இங்க ஏற்படுத்திருக்காங்க. அதிகாலை என்னை தேடுகள் கண்டடைவாங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கேயே அங்க இருக்கிற நன்மைகள், அங்க இருக்கிற கலாச்சாரம்,
இதோட நாம பழகணும். அதுக்குதான் பூமியில எங்களை வச்சிருக்காரு. அதுக்குதான் அபிஷேகம், அதுக்குதான் வல்லமை, அதுக்குதான் கிருபை, அதுக்குதான் தயவு, அதுக்குதான் அவருடைய வழிநடத்தல், அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். அங்க போய் வாழ்றதுக்கு இங்கவே எல்லா பிராக்டிஸும் சுறுசுறுப்பு. அவங்க போய் வாழ்றதுக்கான ட்ரெயின் தான். அவங்க இந்த நாட்கள்ல அவங்களோட சமூகத்துல இருக்கணும் அப்படின்றது காலம் வரும்போது எனக்கு தோணுச்சு. அவங்க உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். செப்டம்பர் மாதம் முழுவதும் பர்சனலா ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களை ஆயத்தப்படுத்திக். ஆமே. கர்த்தர் பெரிதான கிருபையினால இந்த பிரசன்ஸ் 2 கிளம்புல நடக்கிறது. சரியா இன்னைக்கு ரொஷாஷானா ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு கிளம்புல ஸ்டார்ட் பண்ணும். இந்த டேட்ல தான் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. 17, 18, 19. அது மைட்டி ஓஷிஸ் என்றால் போடுறது எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது நல்ல ஒரு தருணம். சுத்திகரித்து கொண்டு ஓஷிப்போட கூட அவருடைய பாதத்தில் புதிய வருஷம் போறது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜெப வாழ்க்கைய துரிதப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஒரு நாள் மிஸ் பண்ணாம என்ன நடந்தாலும் நான் உங்க சொன்னது வருவேன். 30 நாள் 31 நாள் 30 நாள் தவற விடாம நீங்க நியமித்த நாள்ல நான் வருவேன். நீங்க என்ன பிளான் பண்ணுங்க? 5 மணியா? ஒவ்வொரு நாள் 5 மணி. அந்த டைம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எதுனாலையும், எந்த ஒரு வேலையினாலையும், இந்த மாதத்தினால இந்த பிரேயர் டைமுக்காக மத்ததெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ரொம்ப லேட் நைட்டா ஒர்க் பண்ண சொல்றாங்க, ஓவர் டைம் கிடைக்கும். அங்க ஒர்க் பண்ணா எனக்கு அதிகாலை எழுபதுல மிஸ் ஆகுமா? தூக்கி எரிஞ்சிருங்க. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, 7 o'clock கூப்பிடுறாங்க, சாப்பிடுறதுக்கே 9:30 மணி ஆயிடும். வீட்டுக்கு வரது 10-11 மணி ஆயிடும். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தூங்க 12 மணி ஆயிடும். அதிகாலை எழுறதுக்கு லேட் ஆயிடுமா? இருந்தா அன்னைக்கு அந்த பார்ட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. தூக்கி குப்பையில போடுங்க. அதெல்லாம் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு டெடிகேட்டடா டிசைட் பண்ணி இந்த மாதத்தை ஆண்டு ஆமென். வீணான மீட்டிங்ஸ், தேவையில்லாத இடங்களுக்கு போறது, கல்யாண வீடு, அந்த பார்ட்டி செரமனி, இந்த பார்ட்டி செரமனி போகாதீங்க. அதிகமா உங்களோட பிரேயர் லைஃப் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஏதுவா அது இருக்குமா இருந்தா அதுக்கெல்லாம் விட்டுருங்க. மனுஷனை திருப்திப்படுத்த விட்டுட்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நாங்க போக்கஸ் பண்ண ஆமே. இது நம்பர் 1. அதிகாலையில நீங்க ஆண்டவரை தேடுவது, நேரத்தை பிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்ட சமூகத்துக்கு நீங்க போக போறீங்க. ஆமே. 30 நாள். 2வது, ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு குடும்பமாவோ தனிமையாகவோ நீங்க ஆண்டோட சமூகத்தில் இருக்கணும். அது நல்லது. குடும்பமாக இருந்தால் ஆமே. தலைமையா எல்லாரும் பண்றீங்க நான் நம்புறேன். 7 மணிக்கு என்ன நடந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் 7 மணிக்கு பஸ்ல தான் இருக்கிறீங்க, டிராவலிங்ல இருக்கிறீங்க, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் 7 மணி தாங்க அடிக்குது, எல்லாம் அலாரம் அடிக்குதா, பஸ்ல இருக்கிறீங்க, என்ன பண்றது? அந்நிய பட்சம் பேச ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வீடு போய் சேர்ந்த வரைக்கும் பேசி உடனே கேதர் பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணி 7 to 8 பிரேயர் லைஃப விட்டுறாதீங்க. 7 வர டைமுக்குள்ள மிஸ் பண்ணிடுறாதீங்க. பெட்டர் சரியா 7க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க எங்க இருந்தாலும் அதே டைம்ல எல்லாரும் வருமானப்படுவோம். ஆமே. சோ அதை விட்டுறாது. இந்த 2 காரியத்தை நீங்க செய்யுங்க. செப்டம்பர் மாதம் முழுவதும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்றேன், வரப்போகிற 2021 கர்த்தர் முழுவதுமாய் பாதுகாப்பான்னு சொல்லும் போதே அப்ப ஏதோ ஒரு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் இத்தனை நாள் கொரோனா சீசன் ஆண்டவர் எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சாரு? ஏன் வச்சாரு? ஆயத்தப்படுவதுதான் வச்சாரு. ஆயத்தப்பட்டவன் பாக்கியவான், ஆயத்தம் படாதவன், அது ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், ரெசவுசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆயத்தப்பட்டவன் அந்த துணி எனக்கு வந்தது.
என்னோட ஷர்ட்டோட தைக்காது. ஆயத்தப்பட்டா 2021 வேலை செய்யலாம். எங்களை பொறுத்தவரை ஜனவரியில தான் ஒரு புதிய வருஷம். ஆனா ஆவிக்குரிய செப்டம்பர்ல எங்களுக்கு ஒரு புதிய வருஷம் ஆரம்பிக்கும். கர்த்தர் பிள்ளைகளா செப்டம்பர் மாதம் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுக்கான ப்ரொஃபசிஸ், உங்களுக்கான கர்த்தர் நியமித்த காரியங்கள்லாம் செப்டம்பர்ல இம்ப்ளிமெண்ட். அது நிறைவேற்றப்படும். சாரி, அது உங்கள் மேல எழுதப்படும் அன்றைக்கு. அது எப்ப நிறைவேற ஆரம்பிக்கும்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் எப்ப பிரதர் நீங்க அன்னைக்கு ப்ரே பண்ணீங்க, கிட்டார் அடிக்கிறது ஒரு அபிஷேகம் வந்துச்சு, அப்ப நாளையில இருந்து நல்லா அடிப்பனா வராது. ஏன்? அது அபிஷேகம் கிரியை செய்யறதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கு. தாவீத அன்னைக்கே சாமியில் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவன் எப்ப ராஜாவை மாறணும்? எத்தனையோ வருஷத்துக்கு அதுக்காக எத்தனை வருஷத்துக்கு அபிஷேகம் வேலை செய்ய நினைக்காதீங்க. எனக்கு துரிதமா வேலை செய்யும். நீங்க ஆண்டோடைய சமூகத்துல தொடர்ந்து ஆண்டவர் தேடி ஆண்டோட முகத்துல நீங்க இருந்தா ஒரு 1 month 2 months 3 months அந்த கிரியைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அபிஷேகம் கிரியை செய்யறதுக்கு நான் உங்களுக்குள்ள ஆவியானவருக்கு நீங்க எவ்வளவு இடம் கொடுத்து கிரியை செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா உங்க மேல வந்து அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். செப்டம்பர்ல கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களும் ஜனவரி மாதம் தொடங்கி நிறைவேற ஆரம்பிக்கும். தேசங்கள்ல அநேக பயங்கர வேணும். நல்லா இருந்த முகங்கள் எல்லாம் ஜனவரிக்கு பிறகு மாறுறது நீங்க பாப்பீங்க. நல்லா இருந்த பெரியவன் திடீர்னு மாறத பாப்பீங்க. 2021 ஜனவரியில இருந்து அதான் நம்பிக்கிட்டு நாடு வாவ் சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடக்கவே இல்லையே. நடக்கும், வருது, எல்லாம் வருது. 2021 காலங்களும் சமயங்களும் தான் ஒரு சூழ்நிலையை மாற்றும். லூசிஃபர் is an anointed கேரூப், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஒரு காலம் வந்துச்சு, அவன மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே போல காலத்துல ஒரு காலம் வரும், ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல அவன் இருந்தே மாதிரி சேஞ்ச் ஆகும். கிரைஸ்டுக்கு ஹெல்ப்பா இருக்கிறவங்க எல்லாமே திடீர்னு எம்டி கிரைஸ்டா மாறிடுவாங்க. ஏன்? காலத்துக்கு சேஞ்ச். காலத்துக்கு வச்சுதான் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. மறிக்க ஒரு காலம் உண்டு, உயிர்க்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம். அதுக்குள்ள நீங்க நான் பார்க்கணும். உங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ளுங்க. இந்த செப்டம்பர் மாதம், வரப்போகிற செப்டம்பர் மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேகருடைய ஜெபத்தின் பலனாக அநேக நாட்கள் தேர்தலின் என்பதாக கர்த்தர் நியமித்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். ஆமென். நேற்றைய தினத்துல கர்த்தர் அக்யூரேட்டா 30ஆம் தேதிக்கு முன்பதா இதை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணதின்படி 29ஆம் தேதி இன்னைக்கு காலம் என் கையில் சாமிகள். நேற்று போயிட்டு எல்லாம் லாயரை போயிட்டு சைன் பண்ணி எல்லாம் லீகல் ஒர்க் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு கர்த்தத்தை சமூகத்துல நாளை 30ஆம் தேதி வர்றதுக்கு முன்பதான் 29ஆம் தேதி இன்னைக்கு இவருக்கு கர்த்தர் ஒரு நல்லது வீட்டை கொடுத்தார். நான் எதிர்பார்த்தது 2 ரூம் தான். ஆனா கர்த்தர் 4 ரூம் கொடுத்தார். அல்லேலூயா. செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆன சமூகம் தான். அந்த இடம் முழுவதும் ஒரு தேவ மாளிகையா மாறிடும். அது மட்டும் நான் 100% சொல்லுவேன். அதுதான் ஏற்ற வேலையில ஏற்ற காலத்துல அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்குறாரு. எந்த காலத்துல இவங்க கொடுக்கணும், இல்லை எந்த காலத்துல இதை காக்கணும் அன்று கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தி செய்கிறார். செப்டம்பர் மாதத்தை கர்த்தருடைய கருத்துல முழுவதுமாக அர்ப்பணித்து உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி என்னென்ன விதமா நீங்க செயல்படணும் என்பதை நீங்க ஆண்டோட கேட்டு செயல்படாது. என்னுடைய வீடு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஆயத்தமா இருக்கும் ஜெபத்துக்கு. அந்த பக்கமா இருக்கிறவங்க ஜெபம் பண்றவங்க நீங்க தாராளமா வரலாம். எனக்கு ஒரு பர்சனல் பிரயாரம் அங்க இருக்கு.
அது மாத்திரம் இல்லாம வந்து ஜெபிக்கிறதுக்கு மற்ற நபர்களுக்கு ஒரு பர்சனலா பொதுவான காமன் பிரேயர் ஒன்றும் அந்த இடத்துல இருக்கு. இந்த பர்சனல் ரூமுக்குள்ள யாரும் போக முடியாது பிரேயர் ரூம். ஏன்னா அந்த இடம் இது செஞ்சு முடிக்கல, அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதான் வீடு கிடைச்சிருக்கு, எல்லாம் ரெனோவேஷன் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. கர்த்தர் கேட்டதும் மாறணும். ஸோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணலாம், வந்து எந்த தடையும் இல்லாமல் ப்ரே பண்ணலாம். ஆஃபீஸ் ஓப்பனாக இருக்கும், ஆஃபீஸில் வந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாட்களில் அதை நம்ம செய்யலாம். கண்டினியூஸ் இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாங்கள் ப்ரேயர் செய்யலாம். ஆமே. கொழும்புக்கு நான் சில நாட்கள் போக வேண்டியிருக்கும், டீமாக போக வேண்டியிருக்கும். ஒரு சில பிள்ளைகளை மட்டும் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும். சில நேரம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போட்டாங்க லீவில். ஸோ எப்படின்னு தெரியலை. ஸோ நானும் மனைவியும் மட்டும் போக வேண்டியிருக்கும், ஒரு சில பேரை மட்டும் போக வேண்டியிருக்கும். ஸோ எங்க இருந்தாலும் நாங்கள் ஜெபத்தில் இருப்போம், என்ன செய்தாலும் தேவ சமூகத்தில் நாங்கள் இருப்போம். செப்டம்பர் மாதத்தை தன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இப்பவே ஆயத்தமாக ஆரம்பிச்சிருங்க. இது 2-3 நாள் தான் இருக்குது, தேவையில்லாதாங்க. செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறது 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதா தயவு செய்து உங்களோட வீட்டை கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணுங்க. வீட்டை கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணுங்க, சுத்தி வச்சு. கிட்டத்தட்ட பிராமணர்கள் கொண்டாடுவாங்க ஒரு பண்டிகை, என்ன தெரியுமா? போகி பண்டிகை. என்ன தெரியுமா? போகி பண்டிகை என்ன தெரியுமா? பழையதெல்லாம் தூக்கி அடிச்சிருவாங்க, தேவையில்லாதெல்லாம் தூக்கி அடிச்சிருவாங்க. பழையது போனாதான் புதியது வருன்றது அவங்க நம்பிக்கை. எஸ், பர்சனல் கண்ட குப்பைகள் எனக்கு ஈஸி இருக்கும். வீடு இருக்கும் 2 வருஷம் ஆகும். அடிக்கடி நான் சொல்றேன், பர்சனோட ஹேண்ட் பேக் எல்லாம் பார்த்தா எக்ஸ்பயர் ஆன லிப்டிக் எல்லாம் கிடப்பாங்க. கிடப்பத்தை நம்பிக்கிட்டு வந்து உங்க ஹேண்ட் பேக்ல கிடப்பத்தா இருக்கதே அவங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து பாருங்க, பாம்பு வண்டியெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கார்னர்ஸ் 4 கார்னர்ஸ் செக் பண்ணி பாருங்க. உங்களோட வீடெல்லாம் நல்லா இருக்குதா, ஆபீஸ் எல்லாம் நல்லா இருக்குதா, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற இடம், ஜெபிக்கிற இடம் எப்படி இருக்கு, ஒட்டரெல்லாம் இருக்குதா, டஸ்டியா இருக்குதா, எல்லாம் கிளீன் பண்ணுங்க. தேவையில்லாத உதவுகள் இருக்கா, இந்த வருஷம் போடணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்களா, தூக்கி கொடுத்துருங்க. யாராவது ஏழைகளுக்கு அனுப்பிடுங்க, நீங்க அனுப்பிடுங்க. இங்க இருந்து மன்னாருக்கு கொட்டக்கலைக்கெல்லாம் நாங்க அனுப்புறோம். நிறைய பிள்ளைகளுக்கு தேவை இருக்கு, சேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட உட்படலாம் அனுப்பி விட்டுருங்க. இந்த 2-3 நாட்களை கொண்டு கொடுத்துருங்க. செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் நீங்க அனுப்பிடுங்க. கிழிஞ்சது, ஒட்டரை, கேவலமானதெல்லாம் அனுப்புனீங்க, பேக் பண்ணி உங்களுக்கே கிஃப்டா கொடுத்துருவேன். கிறிஸ்மஸ் கொடுக்கக்கூடியது கொஞ்சம் வாஷ் பண்ணி அனுப்பி விட்டுருங்க 1ஆம் தேதிக்குள்ள. அது உங்களோட வீட்டுல இருந்து தேவையில்லாத வந்தது மாதிரி இருக்கும், இன்னொரு தேவையுள்ள ஜனத்துக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆமே. இந்த விஷயங்களை சரிப்படுத்துங்க. கரெக்டா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கருத்து செய்யணும். இது ஒன்று நம்மளை ஆயத்தப்படுத்த போகிறோம். அந்த 30 நாள் கருத்துல எங்களோட பேச போகிறோம். ஒவ்வொரு நாளும் லைவ்ல அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தையில கற்றுக் கொடுக்க வார்த்தையில நிச்சயமா உங்களை நான் சந்திப்பேன். யார் மூலமா சரி கதை பேசுவார், அதை நிச்சயமா சொல்றேன். என்ன கதை சொல்றாரு, என்ன வரப்போகுது, இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள 2020 என்ன நடக்குன்றதை பத்தி நாம பேசிடுவோம். ஆமே. உலகமே ஜனவரியில தான் ஆயத்தமாகும், டிசம்பர்ல தான் ஆயத்தமாகும். நாங்க செப்டம்பர்லயே ஆயத்தமாகிறோம் 2021. ஆமே. 2020 ஆயத்தமாகிறோம். இதுதான் செய்யக்கூடாது. சோ உங்களுக்கு இருக்கிற வேலை பொறுப்புகள் போட கர்த்தரோட சமூக நேரம் செலவழிக்க இப்பவே முடிவெடுத்து என்ன நடந்தாலும் இந்த 30 நாள் அந்த சமூகத்தில் இருக்க போறேன். அது ஃபாஸ்டிங்கா இருக்கலாம், ஃபாஸ்டிங் இல்லாம இருக்கலாம். உங்களோட விருப்பத்தின்படி, உங்களோட சர்டிபிகேட் படி நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆமே. ஆமே. எங்களோடு பேசுகிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்தலாமா? கொஞ்ச நேரம் வாய்ப்பு நன்றி ஆண்டவரே. எங்கள் கொடுத்த எல்லா திட்டங்களுக்காக, எல்லா தீர்மானங்களுக்காக, எங்களை நீங்க நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக, இறக்கத்துக்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.
கிருபையாக மாற்றி இருக்கிறார். அழுகையை ஆனந்த கழிப்பாக அவர் மாற்றி இருக்கிறார். அவரை போல நல்ல ஒரு தெய்வம் யாருமே இல்லை. உண்மை போல அழகுள்ளவர் யாருமே இல்லப்பா, உங்களை போல பூரணர் ஒருவருமே இல்லை என்று சொல்லி அவரை முன்பதாக வைத்து புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே, அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே, அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லலாமா? யேசுவா யேசுவா யேசுவா, உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. உம்மை போல் பூரணர் ஒருவர் இல்லை. உம்மை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. உம்மை போல் பூரணர் ஒருவர் இல்லை. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யார் அம்மாவை பார்த்து சொல்லலாம். யேசுவா யேசுவா, உம்மை போல் யாரும் இல்லை. நீரிந்த நாடலை புரியாதவர், மங்கியறியும் திரியானையாதவர். நீரிந்த நாடலை புரியாதவர், மங்கியறியும் திரியானையாதவர். புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே, அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே, அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. யேசுவா யேசுவா, உம்மை போல் யாரும் இல்லை. யேசுவா யேசுவா, உம்மை போல் யாரும் இல்லை. அழைத்த போதெல்லாம் வருபவரே, அனுதினம் கண்மணி போல் காப்பவரே. அழைத்த போதெல்லாம் வருபவரே, அனுதினம் கண்மணி போல் காப்பவரே. தூயாதி தூயவர் நீர் மட்டுமே, துதிகளில் வாசம் செய்வதே. தூயாதி தூயவர் நீர் மட்டுமே, துதிகளில் வாசம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் நீர் மட்டுமே, துதிகளில் வாசம், துதிகளில் வாசம் செய்வர். தூயாதி தூயவரே, தூயாதி தூயவர் நீர் மட்டுமே, துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுவா யேசுவா, உம்மை
Yeshua, உம்மை போல் யார்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மெஸ்ஸியா, 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 அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, உம்மை போல் யாரும் இல்லை. மெஸ்ஸியா, 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 உம்மை போல் யாரும் இல்லை. வானிலும் பூமியிலும் நீர் மட்டுமே பரிசுத்த தேவன் நீர் ஒருவரே. வானிலும் பூமியிலும் நீர் மட்டுமே பரிசுத்த தேவன் நீர் ஒருவரே. கேருவின் சேராவினோடு இணைந்து நானும் என்றென்று உயர்த்துவேன். அல்லேலூயா. கேருவின் சேராவினோடு இணைந்து நானும் என்றென்று உயர்த்துவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போல் யாரும் இல்லை. யேசுவா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுங்க. யேசுவா, 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 உம்மை போல் யாரும் இல்லை. மெஸ்ஸியா, 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 உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுங்க. உம்மை போல் அழகுள்ளோர், உம்மை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. உம்மை போல் பூரண ஒருவர். இயேசுவை பார்த்து உம்மை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. உம்மை போல் பூரண ஒருவர் இல்லை. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லை. யேசுவா, யேசுவா, மதமங்களா, யேசுவா, உம்மை போல் யாரும். உடம்பலை புன்னகையாக மாற்றுபவரே, உடம்பலை புன்னகையாக மாற்றினார். அழுகை ஆனந்தமாய் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை உடம்பலை புன்னகையாக மாற்றினாரே. அழுகையை ஆனந்தமாய் யேசுவா, 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 உம்மை போல் யாரும் இல்லை. மெஸ்ஸியா, 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 உம்மை போல் யாரும் இல்லை. தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் நீர் மட்டுமே. துதிகளில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க. தூயாதி தூயவர் நீர் மட்டுமே. துதிகளில் வாசம் செய். மெஸ்ஸியா, மெஸ்ஸியா, யேசுவே, மெஸ்ஸியா, உம்மை போல் யாரும் இல்லை. மெஸ்ஸியா, 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 உம்மை போல் யாரும் இல்லை. கேருவின் சேராவினோடு இணைந்து நானும் என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா.
கேருவின் சேராவினோடு இணைந்து நானும் என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா உம்மை போல் யாரும் இல்லை. யேசுவா 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 உம்மை போல் யாரும் இல்லை. தூயாதி தூயவர் நீர் மட்டுமே. துதிகளில் வாசம் செய்பவரே. கரம் உயர்த்தி தூயாதி தூயவர் நீர் உம்மை போல ஒருவரும் இல்லையப்பா. துதிகளில் வாசம் செய்பவரே. கேருவின் சேராவினோடு கேருவின் சேராவினோடு இணைந்து நானும் என்றென்றும் பாடுவேன். என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா. கேருவின் சேராவினோடு கேருவின் சேராவினோடு இணைந்து நானும் என்றென்றும் பாடுவேன். என்றென்றும் பாடுவேன். கரைகளை உயர்த்தி கடைசியா யேசுவா யேசுவா உம்மை போல் யாரும் இல்லை. மெசியா 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 உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல் யாரும் இல்லை. அல்லேலூயா. மாறாதவர் என்றென்றுமே மாறாதவர். உம்மை போல் யாரும் இல்லை. உயர்ந்தவர் உயர்ந்தவர் உயர்ந்தவர். உம்மை போல் யாரும் இல்லை. உன்னதரே உன்னதர் உன்னதர். உம்மை போல் யாரும் இல்லை. நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்மை போல் யாரும் இல்லை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை போல் யாரும் இல்லை. மாறாதவர் உம்மை. ஆராதனை அவருடைய நாமத்துக்கு ஒரு ஆராதனை. மகராதோ ஷாதரா உம்மை போல் மகந்தரா லெவரோ மகந்தரா லேரமா யாவே யாவே யேசுவா யாவே நோய்களை தீர்க்கிற நீரை பரிகாரியாக கர்த்தரே, நீரை பரிகாரியாக தேவன். யாவே
பரிகாரி, நீரென் பரிகாரி, நீரென் பரிகாரி, நீரென் பரிகாரி, ஓ யேசுவா, நீரென் பரிகாரி, நீரென் பரிகாரி, நீரென் பரிகாரி, ஆயத்தமாகுபவரே, கண்ணீர் துடைப்பவரே, சுகம் கொடுப்பவரே, சுகத்தை கொடுப்பவரே, நீரென் பரிகாரி, யாவே மேகாதீஸ், 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 யாவே மேலான நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மனிதரோடு சம்பந்தம் கலக்கும்படி, மனிதர் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக எங்கள் மத்தியிலே வந்தவரை உங்களுக்கு சிங்காசனம் அமைக்கிற ஒரு தளத்திலே வாசம் பண்ணும்படி, எங்கள் மத்தியில நீ கிரிய செய்யும்படி உங்களுக்கு சிங்காசனம் அமைக்கிறோமையா. உயரமும் உன்னதமான ஸ்தலங்களில் வீட்டிருக்கிறவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உண்மை போற்றுகிறோம் ஐயா. உயரம் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரம் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் பாராண்மை மறவேனையா. அவரை பார்த்து நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் பாராண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் நாரணரே. நல்லவரே
Jesus. நான் பாடும் பாடலின் காரணமே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மணவாளனே ஒவ்வொருடைய கண்களை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறிவுரை கருத்து கல்விமான நடந்துவிட்டார் சித்தமாக நல்ல ஆமாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம். இங்கிலீஷ் சொல்லுவாங்க Acrosticisms. அது இங்கிலீஷ் அது இருக்குல்ல, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். Ecclesiastes. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த வசனங்களை நாம் போய் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தர் எங்களோட என்ன பேச விரும்புகிறாங்க தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணி நாம கொண்டு வரலாம்.
பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் ஒவ்வொருவராக நாங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபையினால கர்த்தர் பல நாட்கள் டெய்லி ஜெபம் இருந்ததா கர்த்தர் சொன்ன இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் விட்டார். கட்டம்னா நீ கண்ணுவ அம்பிடிய இடத்துல கர்த்தர் ஒரு நல்ல ஒரு கட்டை கொடுத்துருக்கார். ஆமே பல நாட்கள் ஜெபம் பண்ணது. போன வருஷமே நான் சொன்னேன், அடுத்த வருஷம் நான் இருப்பேன் விசுவாசத்துல சொன்னேன், ஆனா நடக்கல. ஆனா இப்போ கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதுதான் வேதம் சொல்லுது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருக்காரு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பிளானிங் வச்சிருக்காரு. இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. இதை நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறதுல ஒரு சில விஷயங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொருவராக மாறி மாறி வாசிக்கலாம். ஸ்டார்ட். For everything there is a season and a time for every matter under heaven. இதற்கு ஒரு காலம் உண்டு, இதற்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கற்க ஒரு காலம் உண்டு. නඩන්ට කාලයක් සහ සුනාසනට කාලයක්ය. විලාපියන්ට කාලයක් සහ නඩන්ට කාලයක්ය. ஏழு ஒரு காலம் உண்டு. தழுவு ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. யார் கிடைக்கும்? அதுதான் வசதி. வேற ஏதாவது தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ஓகே, அடுத்தது. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, பிடிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவர்களுக்கு அதனால் பலன் மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த கொள்ளையை அன்றே அவர் சகலத்தையும் அதினரின் காலத்திலே நேர்த்தியாக அண்டர்லைன் தட் வேர்ட். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். வாசிங்க. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடித்தான். மனுஷன் இருப்பது உயிரோடு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று மார்க் தட் வேர்ட். அந்த வார்த்தையை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த 12ஆம் வசனத்தை கவுண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். 13. மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், கிருபை. ஓகே, 14. தேவன் செய்வது எதுவோ அது எச்சரிக்கும் நிலைக்கும் என்று அறிந்தேன். அதனுடைய ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதில் ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் வாழ்ந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். 15. நடந்ததே இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் நடந்ததையோ தேவன் முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஓகே, 16.
பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாய ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. 17. சகல எண்ணங்களிலும் சகல செய்கைகளிலும் நியாயம் தீர்க்கும் காலம் உனி இருக்கிறபடியால் சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் இருந்தது. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். எல்லாருமா சேர்ந்து, மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆகையும் தாழ பூமியிலிருந்து மிருகங்களுடைய ஆகையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வரப்பண்ணுகிறவன் யார்? 22ஆம் வசனத்தை மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதுனது சாலமோன், சகலத்தை அனுபவித்தவர். சாலமோனுடைய கடைசி நாட்களில் அவர் இந்த காரியத்தை எழுதுறாரு. இந்த புத்தகம், இந்த பிரசங்கி புத்தகம் பிலாசபி, தத்துவங்கள் நிறைந்தது. தத்துவங்கள் நிறைந்த ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா இந்த பிரசங்கியை சொல்லலாம். நிறைய தத்துவங்கள், நீதிமொழிகள் இருக்கு. எனிவே அது ப்ரொவர்ப்ஸ்ல தான் வரும். இது தத்துவங்கள், பிலாசபி, நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறார். தன்னோட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து சாலமோன் பின்மாற்றத்துல போன காலத்துல அநேக பெண்கள் அனுபவிச்சுட்டாரு. 900 மறுமனையாட்டிகள், அநேக மனைவிமா 900 மறுமனையாட்டிகள். அப்ப அந்த சைட்ல அவர் வாழ்ந்துட்டாரு. பூமியிலே சாலமோனை பார்க்கிலும் ஐஸ்வர்யவன் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. ஐஸ்வர்ய சைட்லயே அவர் வாழ்ந்துட்டாரு. அவர் சாப்பிடாத ராஜபோக உணவு, இதைத்தான் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லாத எந்த ஒரு உணவுமே இல்லை, அதையும் அவர் அனுபவிச்சுட்டாரு. மனுஷனுடைய காரியங்களை பார்க்கிறாரு. கடைசியில அவருடைய வாழ்க்கை அந்நிய பெண்களை சிநேகித்தபடினால அவருடைய வாழ்க்கை பின்மாற்றத்துல போகுது. பின்மாற்றத்துல இருந்து கடைசி காலத்துல தான் இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதுறாரு. கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 1000 வருஷங்களுக்கு முன்பதாக தான் இதெல்லாம் எழுதப்பட்டது. 1000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட அவர் கடைசியில் அவர் சொல்றாரு, அநேக பெண்களோட வாழ்ந்தேன், அநேக சாப்பாடு சாப்பிட்டேன், ராஜ வாழ்க்கை வாழ்ந்தேன், ஃபுல் ஹாப்பி லைஃபோடு வாழ்ந்தேன். ஆனா இது எல்லாமே மாயே அப்படின்னு சொல்லி, எல்லாம் மாயா, எல்லாம் மாயா, மாயா மாயா மாயா, எல்லாம் மாயா. இதுல இருந்துதான் அங்க பாட்டே வந்திருக்கு, மாயா, எல்லாம் மாயா. சோ அவர் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. There's a time for everything. இதுதான் நான் இன்னைக்கு மார்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். There's a time for everything. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? இவ்வளவு நாள் நான் ப்ரே பண்றேன், இன்னும் நடக்கலைன்னு சொல்றீங்களா? There's a time for everything. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஆண்டவருடைய படைப்புல ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா, சீசனா கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சீசன் அதாவது ஒரு சீசன்ல தான் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி கிடையாது. அந்த சீசன் அல்ல, மனுஷன் பார்க்கிற சீசன் அல்ல, மனிதன் பார்க்கிற கால கட்டம் அல்ல. கர்த்தர் எங்களுக்கு நியமித்து இருக்கிற ஒரு காரியம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்தா
நான் பிறந்தது 1990 வருஷம். ஏன் தெரியுங்களா? 1990 வருஷம் நான் பிறந்தேன். இப்ப எனக்கு 30 வயசு. 1985 மட்டும் நான் பிறந்தேன். நான் பிறந்து ஸ்கூலுக்கு போய் ஊதாரியா நாதாரியா வாழ்ந்த நாட்கள் போக சரியா 2000ஆம் வருஷம் வரும்போது இயேசு சுவாமி யார் என்பதை ஒரு ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட்ல வந்திருந்தாலும் கேத்தலிக் சர்ச் பேக்ரவுண்ட்ல வந்திருந்தாலும் உண்மையான இயேசு கிறிஸ்து யார் என்பதை 2000ஆம் வருஷத்துல நான் அறிந்து கொண்டேன். உண்மையா மனம் திறந்து அழுது, ஐயோ ஆண்டவரே இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா, என் பாவ வாழ்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில முதலா கண்ணீர் விட்டு அழுது ஒருவர் இருக்கிறாரு, என் மேல ஒருத்தர் இருக்கிறாரு என்பதை உணர்ந்து கொண்டது 2000ஆம் வருஷத்துல. கிட்டத்தட்ட 20 வருஷம் என்பதால் தான் இயேசு சுவாமி என்ற பேரையே என் வாழ்க்கையில எவ்வளவா கேள்விப்பட்டிருக்கோம். சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், ஆங்கிலிக்கன்ல கோயில இருந்திருக்கோம், ஸ்பெஷல் சாங்ஸ் பாடி இருக்கிறோம், நாடகம் நடிச்சிருக்கிறோம், கிறிஸ்துமஸுக்கு ராஜாவா நடிச்சிருக்கிறோம். எவ்வளவோ பண்ணினாலும் 2000ஆம் வருஷம் வரும்போதுதான் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகரா அறிந்து கொண்டேன். ஏன் 2000 வருஷம் இவன் ரட்சிக்கப்படணும், 2000 வருஷம் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு கர்த்தர் ஒரு காலத்தில் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்து நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்ட உங்களுக்கு சொல்ல முடியுமா? When did you say? அதான் எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எப்போ நீங்க விடுதலை ஆனீங்க, எப்பொழுது நீங்க உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டீங்க, எப்போ? அதுக்கு அடையாளம் என்னன்னா உங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். ஒட்டக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நீங்க ஐயோ நான் ஒரு பாவி என்ன மன்னிங்க அப்படின்னு ஒரு டைம் வந்திருக்கும். எப்போ ஞாபகம் இருக்கு? நடக்கவில்லையா? நடந்திருக்கு. கிட்டத்திலயா ரொம்ப நாளா? இங்க கடந்த 29 வயசுல இருந்து நான் உண்மையான சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அவரை பத்தி தெரியும். நான் உண்மையா அறிஞ்சது 29 வயசு. 20 வயசுலயா? சங்கீதா 22வது வயசுல அறிமுகம். நீங்க இந்த வருஷத்துல கொரோனா காலத்துல தான் யார் அப்படிங்கிறத முழுமையா எப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வந்துச்சு. சரி. இப்ப நான் மற்ற சர்ச்சில் அந்த சர்ச்சுக்கு ஊருக்கு போயிருந்து அங்கதான் போனேன். அதனால நிறைய விஷயங்கள் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. சரி. நிறைய தடைகள் குடும்பத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நிறைய ப்ரே பண்ணி எதுவுமே செய்யலாம். எல்லாமே இருந்துக்கும், ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்துல தான் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினாரு. இதுதான் மூலமா உனக்கு இதுதான் அதுதான் உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறத வெளிப்படுத்தினாரு. அதன் மூலம் நான் ஆண்டவர் எப்போ 16 வயசுல 19 வயசுல 40 வயசுல 30 வயசுல 2007 சொன்னீங்கன்னா 38 வயசுல 38வது வயதுல. ஓகே, ரொம்ப நாள் ஸ்கூல் டேஸ்ல. ஆமா, நீங்க 30 வயசுல 18 தெரியாது மத்திய ஸ்டார்டா அவன் கரெக்டா தான் வச்சுக்கிட்டா அவன் பறிச்சு இல்ல. கடவுளுக்குள்ள நாம பறக்கிறோம். எங்களை அம்மா அப்பாவும் என்னை கிறிஸ்தவத்தாங்க தான் பிறந்தோம். நாங்க பரம்பரையே கிறிஸ்தவமா இருந்திருக்கோம். ஆனா எங்களுக்குன்னு ஒரு மாற்றம்னு ஒரு நாள் இருக்கு தனிப்பட்ட ரீதியில. இப்ப உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் போஸ்ட் பண்ணீங்க